உங்களுக்காக இல்லைனாலும் வாழ போற உங்க குழந்தைங்களையாவது அனுப்பி வைங்க. நீங்க யாரும் வெளியே வரலனாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்தே பாடம் நடத்துறேன். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தே கேளுங்க. சேரும் ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். ஊர் கூடி தேரெடுத்தால் வந்து சேரும் ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். சிறு துளிகள் சேர்வதுதான் வெள்ளமாகும், சிறு ஒளிகள் செதுக்குவதே சிற்பமாகும். மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். அஞ்சிலே பழுதுபடும் பிஞ்சு மூளை படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு. ஏழை என்பவன் கோழை என்பது பழைய செய்தியடா. வீரம் உள்ளதை காட்டி நிற்பது புதிய நீதியடா. தேரெடுத்தால் வந்து சேரும் ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். சிறு துளிகள் சேர்வதுதான் வெள்ளமாகும், சிறு ஒளிகள் செதுக்குவதே சிற்பமாகும். ஊர் கூடி தேரெடுத்தால் வந்து
5ஆம் தேதி வந்து கலெக்டர் கொடியேத்துறேன்னு சொல்லியிருக்காரு. எந்த பள்ளிக்கூடத்தை இவங்க கட்டினாங்களோ அந்த மைதானத்திலேயே அவங்க 2 பேரையும் நான் தீர்த்து கட்டிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரோட பையன் நீ சவத்துல ஒட்டுறதை நிறுத்தியா இல்லையான்னு கேட்டு வர சொன்னாரு. முதல்ல அவனுக்கு பாடத்தை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பள்ளிக்கூடத்தை நடத்துவான். என்னடா சொன்ன? இந்த ஊர்ல கலெக்டர் தான் பள்ளிக்கூடத்தை ஆசைப்பட்டான். அவனோட வரான இன்ஸ்பெக்டர் அவன் ஏன் ஆளு. உன் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துல கொடியேற்ற போற. அங்க இன்ஸ்பெக்டர் சுட்டு அவளை சாம்பலாக்கிடுவான். வாங்க சார். பள்ளிக்கூடம் உருவாக காரணமாக இருந்த திருமதி பழனிசாமி அவர்களை மனதார பாராட்டுகிறேன். நான் ஆயிரக்கணக்கான ஸ்கூலுங்களுக்கு கொடியேற்றி வச்சிருக்கேன். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுதியானவங்க நீங்க தான். நீங்களே கொடியேற்றி வைங்க.
உன் புருஷனை இந்நேரம் கொன்னு இருப்பாங்க. அந்த செய்தி உன் காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நானே உன்னை சுமங்கலியா அனுப்பிச்சு வைக்கிறேன். டாக்டர், கலைமகள் கோயிலைப் போல் பாடசாலை, கல்வி கற்க வந்திடனும் காலை மாலை, ஆடமாடு மேய்ப்பதுவா பிள்ளை வேலை, அஞ்சிலே பழுது படும் பிஞ்சு மாலை, விழும் எழுத்தும் இரண்டும் விழி போலே, எண்ணியிருடா உலகில் இனிமேலே, படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு, ஊரு மொத்தமும் ஒன்றுபட்டதை ஓங்கி சொல்லிடுவோம், மாலை என்பது தோழி வந்திடும் நாளும் என்றிடுவோம். என்னடா எல்லா பயிலும் கட்டிட்டு வரானுங்க? ஓகே, போடுறவனுங்க. ஏய், வரானுங்க, ஏய். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க. ஒரு ஊர்ல கோயிலும் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா பள்ளிக்கூடம் இல்லாம இருக்கவே கூடாது.